சரி, நல்ல மூமெண்ட்ஸ் இருந்த பேபி திடீர்னு அமைதியா இருக்கு அப்படின்னா, என்ன காரணமா இருக்கலாம்? தூங்கிட்டு இருக்கலாம். இல்ல அது பசிச்சு கொஞ்சம் ஹைப்போகிளைசெமியால இருக்கலாம். அப்போ அப்ப நீங்க என்ன பண்ணணும்? கொஞ்ச நேரமா மூவ்மெண்ட் தெரியலன்னா, உடனே பதறிட்டு டாக்டர போய் பார்க்கணும்னு அவசியம் இல்ல. நீங்க ஏதாவது கொஞ்சம் அந்த டைம்ல தேவையான ஹெல்த்தி ஸ்நாக்ஸோ, இல்ல மீல் டைம்னா ஏதாவது ஹெல்தியா சாப்பிடுங்க. நல்லா தண்ணி குடிங்க. லவுடா மியூசிக் கேளுங்க. பிசிக்கலா பேபிய ஸ்டிமுலேட் பண்ணி பாருங்க. ஆட்டோமேட்டிக்கா பேபி மூவ்மெண்ட் குடுக்க ஆரம்பிச்சிடும். இதெல்லாம் பண்ணியும் எனக்கு மூவ்மெண்ட்ல டவுட் இருக்குன்னா, டிலே பண்ணாம உங்க டாக்டர போய் பார்த்துறது நல்லது. அதே மாதிரி ஹார்ட் பீட் வச்சு கொஞ்சம் நெறைய ஹார்ட் பீட் இருக்கு அப்படின்னா, அது வந்து பாய் பேபி. கம்மியான ஹார்ட் பீட்னா அது கேர்ள் பேபி. என்கிட்ட டவுட் கேட்குறாங்க. எனக்கு 150 இருக்கு டாக்டர். அப்ப அது கேர்ள் பேபியா? 130 இருக்கு பாய் பேபியா? ஐ டோன்ட் நோ. நாங்க ஹார்ட் பீட்ட வச்சு செக்ஸ் ஆஃப் த பேபி டிட்டர்மைன் பண்ணவே முடியாது. ஹார்ட் பீட் எப்ப அதிகமா இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மதர் வந்து வராங்க. வந்த உடனே டாக்டர் அவசரமா பார்க்குற மாரி, அதாவது அவங்களோட டியூ தான் டர்னு கொஞ்சம் லேட்டா வந்துட்டாங்க. அப்போ ஒரு பதட்டத்துல உடனே போய் டாக்டர் பார்த்தீங்க அப்படின்னா, ஹார்ட் பீட் கொஞ்சம் அதிகமா தான் இருக்கும். நீங்க பதட்டமா இருக்கிறப்போ பேபியோட ஹார்ட் பீட் அதிகமா தான் இருக்கும். அவசர அவசரமா நடந்து வந்திருக்கீங்க. இப்ப டிராவல் பண்ண உடனே ஹார்ட் பீட் செக் பண்றோம்னா, பேபியோட ஹார்ட் பீட் அதிகமா தான் இருக்கும். அம்மாக்கு ஃபீவர் இருந்ததுன்னா, பேபியோட ஹார்ட் பீட்டும் அதிகமா தான் இருக்கும்.